இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, முகநூல் நண்பர்களே, நான் கடந்த சனிக்கிழமை அன்று கொடுத்த இறை செய்தியினுடைய பிற்பகுதியை, இரண்டாம் பாகத்தை 27/1/2025 இன்றைய தினத்தில் தருகிறேன் என்று சொல்லியிருந்தேன். 2 விதமான உடன்படிக்கைகள். முதலாவது இரத்தத்தினால் விடுதலை என்கிற உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் விடுதலை இஸ்ரவேலர்களுக்கு. இரண்டாவது உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பும் ஆத்தும விடுதலையும். இந்த 2 உடன்படிக்கைகளுக்கும் மீறின ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. முதல் 2 உடன்படிக்கைகளும் பழைய உடன்படிக்கையின் பிரமாணமும் புதிய உடன்படிக்கையின் பிரமாணமும் இரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் பாவ மன்னிப்பும் அல்லது பாவ பரிகாரமும் பாவ கழுவாயும் ஆத்தும மீட்பும் சரீர விடுதலையும். தேவனாலே அருளப்படாத வேறொரு மாய உடன்படிக்கை இருக்கிறது. அது மரணத்தோட செய்து கொண்ட, மரணத்தோடும் பாதாளத்தோடும் செய்து கொண்ட ஒப்பந்தமாகிய ஒரு பொய்யின் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை தான் இன்றைக்கு உலகத்தில் 190% ஜனங்கள் பயன்படுத்தி வருகின்ற உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கை குறித்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரையான வசனங்களிலே தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் திருவுளம் பற்றியிருக்கிறார். இந்த உடன்படிக்கையை தேவன் ஜனங்களோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை அல்ல, ஆனால் ஜனங்கள் மாயை என்னும் பிசாசோடும் அவனுடைய பரியாச உதடுகளோடும் அந்நிய பாஷையோடும் செய்து கொண்ட உடன்படிக்கை என்பதை நாம் ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதை குறித்து பேசுகின்ற போது அநேகருக்கு இது பயங்கர கசப்பாக இருக்கும். ஏனெனில் இன்றைய உலக கிறிஸ்தவர்களில் பெருவாரியானவர்கள் அதைத்தான் பின்பற்றுகிறார்கள். இந்த பகுதி ஏசாயா 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தெளிவாக பல முறை திரும்ப திரும்ப உங்களுக்கு வேதவசன ஆழங்கள் புரியும் வரை ஏசாயா 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் பல முறை படிக்க வேண்டும். தியானத்தோடு படிக்க வேண்டும், ஜபத்தோடு படிக்க வேண்டும். அப்பதான் புரியும். இல்லைன்னா நான் சொல்வது அனைத்தும் பொய்யாகிவிடும். வேதம் சொல்லுவதும் நான் இதை விவரிப்பதும் பொய்யாகிவிடும். ஆகவே அன்புக்குரியவர்களே, வெறுப்பு வெறுப்புகளை விட்டுவிடுங்கள். நீங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, புரட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா இதுல பெருவாரியான பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்கு இது மகா கசப்பாக இருக்கும். நான் உங்கள் பார்வையில் அந்தி கிறிஸ்துவாக வெளிப்படுவேன், காணப்படுவேன். நான் உங்கள் பார்வையிலே கள்ள தீர்க்கதரிசியாக காணப்படுவேன். நான் உங்கள் பார்வையிலே வேத புரட்டனாக காணப்படுவேன். அதனால தான் அது திரும்ப திரும்ப படிங்கிறாங்க. இதில் கொஞ்சம் புரட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த கண்ணோட்டம் இருக்கும் என்பதால் இதை சொல்லுகிறேன்.
ஏன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இந்த கண்ணோட்டம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா அங்கேயும் கரிஸ்மேட்டிக் சென்டர்ஸ், பரபச அனுபவங்களோடு கூடிய ஜப கூடாரங்கள் இருக்கிறது. அவர்களுக்கும் இந்த ஒருவேளை இந்த பகுதி கசப்பாக இருக்கலாம். நான் அவர்களுக்கும் வேத புரட்டனாக தென்படலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்பொழுது நான் உங்களோடு அந்த வேத பகுதியை படித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய உள்ள பகுதிகளை படித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 28:11. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணங்களின் மேல் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். ஆகையால் 14ஆம் வசனம், ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 15ஆம் வசனம், இந்த பகுதியிலிருந்து தான் நீங்க இந்த உடன்படிக்கையை குறித்து வருகிறது. நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் அது எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமும் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்து கொண்டு போம். நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும். அதை பற்றி பிறக்கும் செய்தியை கேட்பதும் சஞ்சலத்தை உண்டாக்கும். கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் இப்பொழுது அந்த செய்தி, இந்த படிக்க கேட்ட அந்த வாக்கியங்களை உங்களோடு விவரித்து தியானிக்க விரும்புகிறேன். மன விருப்பம் உள்ளவர்கள் இந்த செய்திகளோடு இணைந்திருக்க உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வசனத்தினுடைய விளக்கம் என்ன சொல்லுகிறது என்று கேளுங்க. பார்த்த உடனே, முகத்தை பார்த்த உடனேயே இவன் பெந்தேகோஸ்தே ஆவிகளை, பெந்தேகோஸ்தேக்காரர்களை பரிகாசம் பண்ணுவான் என்று எண்ணிக்கொண்டு ஓடிவிடாதீர்கள். வசன சத்தியம் என்ன சொல்லுகிறது என்று கேளுங்கள். கேட்டு நிதானமாக ஆராய்ந்து பாருங்கள். வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். என்ன அல்ல ஆராய்வது? ஆராய்ந்து பார்த்து அதிலே உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, இது யதார்த்தம், இதைத்தான் நாம் கை கொண்டிருக்கிறோம், இது அழிவுக்கு எதுவானது, இது மரணவாதை என்பதை, மரணவாதையோடு நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம், இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் அல்ல, உடன்படிக்கை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் மனம் திரும்புவீர்கள். இல்ல, என் முகத்தை பார்த்த உடனே அல்லது இந்த முகநூல் பக்கத்தை பார்த்த உடனே இது
இவன் தான் அந்தி கிறிஸ்து, இவன் தான் கள்ள தீர்க்கதரிசி, வேதபுரட்டன், இவனுடைய செய்தியை நாம் ஏன் கேட்பானேன் என்று ஓடிப்போவீர்களானால் உங்கள் ஆத்மாவுக்குத்தான் கேடு. எனக்கு ஒன்றுமில்லை, எனக்கு இது சம்பாத்திய தொழில் அல்ல. ஆகவே மனவிருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இந்த செய்தியை கேளுங்கள். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்திருக்கிறோம் அல்லது வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்கிறீர்களே என்று சொல்லுகிறார். எது மாயை, எது பொய்யின் அடைக்கலம், எது மாயையின் மறைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாயை என்பது இருள், அது மறைந்து போகும். வெளிச்சம் வந்த மாத்திரத்திலேயே மாய இருள் மறைந்து போகும், விலகி போகும். அப்படியானால் மாயையின் மறைவிலே நாம் அடைக்கலம் தேடி இருக்கிறோம் அல்லது மறைந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இருட்டிலே அடைந்து கொண்டிருக்கிறோம், இருட்டிலே நம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறோம். ஜீவ ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வருகிற போது நாம் வெளிச்சத்திலே வருவோம். உங்களுக்கு அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகல் முழுவதும் பூட்டப்பட்டிருக்கிற ஒரு வீடு, அந்த வீட்டிலே இரவிலே வீட்டார் வெளியிடங்களுக்கு வேலைக்கு சென்று விட்டு வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டை திறக்கின்ற போது வீடு முழுவதும் இருட்டாக இருக்கும். அவர்கள் வீட்டை திறந்து விளக்கை கொளுத்துகின்ற போது அல்லது கரண்ட் சுவிட்சை போடுகின்ற போது வெளிச்சம், அங்கே விளக்கு எரியும், வெளிச்சம் பரவும், இருட்டு மாறி போகும், இருள் விலகி போகும். அதுபோல மாயையின் மறைவாகிய இருளிலே பதுங்கிக் கொண்டிருக்கிற நம்மிலே ஜீவ ஒளியாகிய கிறிஸ்து சத்தியமானவர் வருகிற போது பொய்யின் அடைக்கலம் விலகி போகும். மாய பிசாசு, இருளின் அதிபதியாகிய மாய பிசாசு தான் பொய்யன். அந்த பொய் விலகி போகின்ற போது சத்தியம் என்ன என்பது, சத்தியமானவராகிய கிறிஸ்துவின் ஜீவ ஒளி நம்மிடத்தில் வருகிற போது, நமக்குள் வருகிற போது பொய்யின் அடைக்கலம், மாயை இருள் விலகி போய் பொய், நாம் இதுவரை கை கொண்டு நடந்து வந்த, கை கொண்டு பழகி வந்த பொய்கள் அனைத்தும், வேத புரட்டுக்கள் அனைத்தும் நமக்கு அது உண்மையிலேயே பொய், இது வேத புரட்டு, இது பொய் சாட்சி என்பது புரிய வரும். சத்தியம் என்பது பொய்யை விரட்டிவிடும். ஜீவனின் ஒளி இருளை விலக்கிவிடும், இருளை அகற்றிவிடும். ஒளியை கண்ட மாத்திரத்திலே, சத்தியம் செயல்படுகிற இடத்திலே பொய் செயல்பட முடியாது. ஒளி இருக்கிற இடத்திலே இருள் மூட முடியாது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார். எது பொய், எது இருள்? முதல்ல சொன்ன இருள் பிசாசு. பிசாசினுடைய துர்போதனை பொய். புரிந்து கொள்ளுங்கள். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும். யாரு? சாத்தான். அவனுடைய பொய்யும் அவனுடைய மாய இருளும். அவன் வெளிச்சத்துக்கு வரவே மாட்டான் எக்காரணம் கொண்டும். ஆனா செயல்படுகிறான். அதை புரிந்து கொள்ளுங்கள். இருள் எப்படி நம்முடைய கண்களை இருட்டாக்குகிறதோ, குருடாக்குகிறதோ, அதுபோல வெளிச்சம் வந்த மாத்திரத்திலே இருள் விலகி போவது போல ஜீவனின் ஒளியாகிய கிறிஸ்துவின் சத்தியம் உங்களுக்குள்ளே வருகிற போது இந்த மாய இருள் ஆகிய பிசாசு விலகி போகிறான். பொய்கள் வெளியரங்கமாகிறது. சத்தியத்திற்கு முன்பாக பொய் ஒரு நாளும் செயல்பட முடியாது, ஒரு காலம் ஜெயம் பெற முடியாது. உலகத்தில் வேண்டுமானால் அது சில காலம் வெற்றி பெறலாம். ஏன்னா உலகம் பொல்லாங்கனுடைய கையிலே விழுந்து கிடக்கிறது, அவனுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இல்லாத ஒன்று இருப்பது போல் தோற்றம் கொள்வது, அதுதான் இருள், அதுதான் பிசாசு, அதுதான் சாத்தான். அந்த மாயைக்கு ஒரு பவர் இருக்கிறது, ஒரு அதிகாரம், ஒரு ஆற்றல், ஒரு சக்தி இருக்கிறது. அதை நாம் தெய்வீக சக்தி என்று எண்ணிக்கொள்கிறோம். இல்லை, நிச்சயமாக இல்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எது பொய், எது மாயை?
எது மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறது? நாம் பூமியின் மனிதர்களாகிய நாம் மாயையோடும் பொய்களோடும் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். எவை பொய்யும் எவை மாயையுமாயிருக்கிறது என்றால், நாம் முதலாவது வாசித்த ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்கிறார்? 9ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்கு. பால் குடிக்கிற பிள்ளைக்கு எதுவும் தெரியாது, அறிவை உணர்த்த முடியாது. அந்த பிள்ளைக்கு தாயினிடத்திலே பால் குடிக்கிற அந்த முலை மறக்க பண்ணப்படாத பிள்ளைக்கு அறிவை புகட்ட முடியாது. அது எதுக்கு எடுத்தாலும் சத்தம் போட்டுட்டே அழுதுகிட்டே இருக்கும். அதுபோல இன்றைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் அழுது கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் பரவச அனுபவங்களுக்குள்ளே சிக்கி திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உணர்ச்சி வசப்படுகிறார்கள். இந்த சின்ன பிள்ளையை போலதான், பால் குடிக்கிற பிள்ளையை போல் இருக்கிறார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற போது, கடினமான உணவை புசிப்பதற்கு நீங்கள் தகுதியாகவில்லை, ஆகவே உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன். பால் குடிக்கிற பிள்ளைகளை போல் இருக்கிறீர்கள் கிறிஸ்தவர்களே. பரிசுத்த பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் கற்பிக்கிறார். நான் சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். அந்த வசனத்தை எல்லாம் இப்ப எடுத்து மேற்கோள் காட்ட முடியாது. ஏனெனில் அறிவை போதிப்பதும் ஞானத்தை, அதாவது உபதேசத்தை உணர்த்துவதும் பால் மறந்த பிள்ளைக்கு தான். பால் குடி மறந்தவர்களுக்கும் மறந்த பிள்ளைகளுக்கும் தாயினாலே முலை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்கும் தான் அறிவை உணர்த்த முடியும், உபதேசத்தை போதிக்க முடியும். இன்றைய கிறிஸ்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பல பட்டங்களை வாங்கி இருக்கிறார்கள். உலகத்தின் அறிவுஜீவிகள், உலகத்திலே பல அறிவுஜீவிகள், உலக ஞானத்திலே தேர்ச்சி பெற்றவர்கள், டாக்டரேட் பட்டம் எல்லாம் வாங்கினவன் இருக்கான் இந்த கூட்டத்தில். தியாலஜியில மட்டும் பைபிள் ஸ்காலரா இருக்கிறதுல நிறைய பேர் இந்த கூட்டத்தில் தான் இருக்கான். பேருக்கு பின்னாடி ஏகப்பட்ட பட்டங்கள் வச்சிருக்கான். தியாலஜிக்கல் பிடி, அதாவது டிவினிட்டி சார்ந்த, டிவைன் எஜுகேஷன் சார்ந்த பல பட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களை முட்டாள்கள் என்று சொல்ல வரவில்லை, உலகத்தின் ஞானிகள். ஆனால் இவர்களுக்கு இன்னும் பாலை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை உபதேசங்களை விட்டு வெளியே வரவே இல்லை. ஞானஸ்நானம், கைகளை வைத்தல், ஜபித்தல், இவைகளை விட்டு வெளியே வரல. பேய் விரட்டுதல், வியாதி குணப்படுத்துதலை விட்டு வெளியே வரல. நல்லா புரிஞ்சுக்கங்க. வேதத்தில் ஏகப்பட்ட பகுதிகள் இருக்கிறது, கடல் போன்று இருக்கிறது வேதாகமத்தின் சத்தியங்கள். இது ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லைங்கிறார்கள். வியாதி குணமான போதும், அற்புதங்கள் நடந்தா போதும், அதிசயங்கள் நடந்தால் போதும், அதுக்கு நாங்கள் மூழ்கி ஸ்நானம் எடுத்தாகணும், அந்நிய பாஷை பேசியாகணும். அதனால தான் சொல்றாரு, கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் என்கிறார்கள். ஏன்னா என்ன சொல்றாங்க, வேதத்தில் அப்படித்தான் இருக்கு. இங்கே ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது என்றால் வேறு எங்க ஒரு இடத்திலே அதற்கு பதில் சொல்லப்பட்டிருக்கும். இங்கே ஒரு தேவனுடைய ஆழங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் என்றால் வேறொரு இடத்திலே அதற்கான அந்த ஆழங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தி இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே சில படிப்பினை நிகழ்வுகளை சொல்லி இருக்கும் என்றால் நிஜமாக புதிய ஏற்பாட்டிலே அதனுடைய விளக்கங்கள் இருக்கும். யோபு புத்தகத்திலே கேள்விகள் கேட்கப்படுகிறது என்றால் அதற்குரிய அந்த கேள்விகளுக்கு பதில் உன்னத பாட்டிலே இருக்கும், நீதிமொழிகளில் இருக்கும், தீர்க்க தரிசனங்களில் இருக்கும், ஆவிக்குரிய நிருபங்களில் இருக்கும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கும். எல்லாமே இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், இங்க கொஞ்சம் இருக்கும் அங்க கொஞ்சம் இருக்கும். இதை சொல்லி மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 11ஆம் வசனம் இதான் நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது.
பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க? தர்க்கம் பண்ணுகிற போது என்ன சொல்கிறார்கள்? தேவன் தானே சொல்லி இருக்கிறார், தேவ ஆவியானவர் தானே நான் பேசுவேன் என்று சொல்லி இருக்கிறார், அல்லது பேசுவார் என்று சொல்லி இருக்கிறார். தேவன் பேசுவார் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் அது பரிசுத்த ஆவியானவர் தானே என்று தர்க்கம் செய்கிறார்கள், என்று வியாக்கியானம் செய்கிறார்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார், பேச வைக்கிறார். நீங்கள் கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறபடினால், நீங்கள் அறிவற்றவர்களாய், வேதாகம இறைஞான அறிவற்றவர்களாய் இருக்கிறபடினால், அதை உங்களுக்கு தூண்டி எழுப்புவதற்காக தேவன் என்ன செய்கிறார்? பரியாச உதடுகளின் ஆவிகளை கொண்டு, அந்த பரியாச உதடுகள் வாழ்ந்த காலத்தில் என்ன பாசை, கடினமான பாசை பேசினார்களோ அந்த பாசையை அவர்கள் மூலமாக பரியாச உதடுகளை கொண்டு பேசுகிறார். அப்படியானால் பேசுகிறவர் கர்த்தர் அல்ல, பேச வைக்கிறார். அவர் அந்த ஆவியை கொண்டு வந்து, பரியாச உதடுகளின் ஆவியை, அதாவது நான் முந்தைய செய்தியில சொல்லியிருப்பேன், லோத்தின் நாட்களில் சொதோம் கோமாரா பட்டணம் அழிக்கப்பட்ட போது அந்த பட்டணத்து வாசிகள் எந்த பாஷையை பேசினாரோ, கடினமான பாஷை, எழுத்துக்களை இடமாற்றி போட்டு கேட்கிறவனுக்கு மட்டும், அதாவது அவர்கள் யாருக்கு புரியும்படியாய் பேசுகிறார்களோ அவர்களை தவிர பக்கத்தில் இருக்க யாருக்கும் புரியாது அந்த பாஷை. நோவாவின் காலத்தில் விழுந்து போன தேவதூதர்களும் அல்லது தேவகுமாரர்களும் பூமியின் மனுஷகுமாரத்திகளும் என்ன பாஷைகளில், அந்த ரகசிய சங்கேத பாஷைகளில் பேசினார்கள். பேசி ஒருவரோடு ஒருவர், விழுந்து போன தேவதூதர்களோடு அல்லது தேவகுமாரர்களோடு தேவபுத்திரர்களோடு பூமியின் மனுஷகுமாரத்திகள் விபச்சாரம் செய்தார்கள். அவர்கள் பேசின பாஷை அவர்களுக்கு தான் புரியும், சங்கேத பாஷை. அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் ராட்சத புத்திரர்கள், அவர்களுக்கும் அவர்களை பெற்ற தாயும் பெற்ற தகப்பனும் அந்த விழுந்து போன தேவதூதனும் பேசின பாஷை அந்த ராட்சத பிள்ளைகளுக்கு, புத்திரர்களுக்கு தெரியும். கொடூர குணம் கொண்டவர்கள், ராட்சதர்கள், மிருக குணம் கொண்டவர்கள், அவர்களுக்கு புரியும். அதனால தேவன் அவர்களை ஜலப்பிரளயத்தினால் அழித்தார். விழுந்து போன தேவகுமாரர்களும் அவர்களோடு வீசித்தனம் செய்த பெண்களும் அவர்களை சார்ந்த மனிதர்களும் அவர்களுக்கு பிறந்த ராட்சத பிள்ளைகளும் எல்லாத்தையும் ஜலப்பிரளயத்தில் அழித்தார். அந்த காலத்தில் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது. அந்த காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தை, அந்த காலத்தில் எந்த பாஷை பேசியிருப்பாங்க, எந்த மொழியை பேசியிருப்பார்கள்? அது கடினமான மொழியாக இருக்கும். இன்றைய தமிழை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அன்று தமிழுக்கு முன்னாடி, தாய்க்கு முன்னாடி ஒரு இத்து இருக்கும், மீக்கு முன்னாடி ஒரு இம் இருக்கும், லீக்கு முன்னாடி ஒரு இல் இருக்கும். உச்சரிச்சு பாரு, நாக்கு விளையாதுங்க. இத்தமிழி, இத்தமிழ், இத்தமிழி, நாக்கு விளையாடுறது கஷ்டம். இன்னைக்கு எது அந்த எழுத்து வடிவங்கள் மாறி தமிழ் என்றாயிருக்கிறது. அன்று இன்னைக்கு நீ அந்த ஒரு எழுத்துக்கு, ஒரு வார்த்தைக்கு முன்னால், ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னால் ஒரு மெய்யெழுத்தை போட்டு, அடுத்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாலும் ஒரு மெய்யெழுத்தை போட்டு ஒரு வார்த்தையை உருவாக்கி அதை உச்சரித்து பார். சற்று கடினமாக இருக்கும், கேட்கறவங்களுக்கு புரியாது. என்ன புதிய வார்த்தையை பேசுற மாதிரி, புதிய ஏதோ பாச பேசுற மாதிரி இருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதுதான் பரியாச உதடுகள். இந்த பரியாச உதடுகள் உன்னுடைய உதடா, என்னுடைய உதடா? இல்ல. எந்த ஆவியை எழுப்பி கொண்டு வந்து உங்கள் மூலமாக பேசுகிறாரோ, நான் இதுக்கு விளக்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 33ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் வேதாகமங்களை திருப்புங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உனக்கு விளங்காத பாசையையும் அறிதற்கரிய ஒரு விதமான பேச்சையும் உடைய, அறிதற்கரியது, பிறர் அறிந்து கொள்வதற்கு அரியது. யார் யார் அதை பேசி பழகி இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் அது புரியும். இப்ப பேசுற யாருக்கும் புரிகிறது இல்லை.
இப்படி பேச கற்றுக் கொடுக்கிறவனுக்கும் புரிகிறதில்லை, அதை பேசுகிறவனுக்கும் புரிவதில்லை, அதை கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் புரிவதில்லை. கேட்டா நாங்க தேவனோடு பேசுகிறோம், நாங்கள் ஆவியானவரோடு பேசுகிறோம். ஆமா, இவங்க ஆவிகளோடு தான் பேசுகிறார்கள். ஆவியானவராகிய கிறிஸ்துவோடு பேசவில்லை, தேவனோடு பேசவில்லை, ஆவிகளோடு, அந்நிய ஆவிகளோடு பேசுகிறார்கள். என்ன சொல்கிறார்? உனக்கு விளங்காத பாசையையும் அறிதற்கரிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை நீ காணாய். குரூர ஜனம், கொலைபாதக சிந்தை கொண்ட, நான் செத்துவிட்டேன், என்னோடு கூட அநேகரை நான் நரக பாதாளத்திற்கு இழுத்து செல்லுவேன் என்கிற எண்ணம் கொண்டவர்கள். நான் அழிந்து விட்டேன், மரண தண்டனை தீர்ப்புக்கு ஏதுவாக்கி விட்டேன், தீர்ப்பை பெற்றுவிட்டேன். என் பக்கத்தில் இருக்கிறோம் நித்திய ஜீவனை பெறக்கூடாது, அவனும் மரண தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும், அவனையும் நான் வஞ்சித்து போடுவேன். இங்க என்ன சொல்லுவாங்க? உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னா நீ என்ன கொல்லும் முன்னாடி உன்னையும் சேர்த்து கொண்டு போயிருவேன் அப்படின்பா. நான் போனா தனியா போக மாட்டேன், உன்னையும் சேர்த்து கொண்டு போவேன்பா. புரியுதா? இதுதான் பிசாசுனுடைய வேலை. நான் அழிக்கப்பட்டு விட்டேன், நான் உன்னையும் சேர்த்து அழிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா பாருங்க. இதுதான் அந்த பரியாச உதடுகள். அழிக்கப்பட்ட ஜலப்பிரளயத்தினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப்பட்ட ஜனக்கூட்டத்தின் ஆவிகள், அவர்கள் பேசின சங்கேத பாசைகள், அறிதற்கரிய ஒரு விதமான குருட்டு பாசை, விளங்காத பேச்சு, அதைத்தான் அவர்களுடைய ஆன்மாக்களை, ஆவிகளை எழுப்பி கொண்டு வந்து தேவன், இதை செய்கிறவர் தேவன் தான், ஏன் நீ கீழ்ப்படியாம, நீ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவனையே நிந்திக்கிறாய், தேவனையே பரிகாசிக்கிறாய். ஆகவே அதுக்கு வசனத்தை காட்டுறேங்க. ஏசாயா 37 அதிகாரம் 23 வசனம். யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய். உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரு விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும், அதன் செழுமை வன மட்டும் வருவேன் என்று சொன்னார். யார் சொன்னாது? அசீரியன் சொன்னார். புரியுதா? அசீரியன் யாரு? அந்தி கிறிஸ்து. அசீரியன் யாரு? தேவ ஜனங்களை சிதறடித்தவன், தேவ ஜனங்களை வஞ்சித்தவன். அசீரியன் யாரு? எசேக்கியா அரசனுக்கு தூது அனுப்பி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ல நீ செவி கொடுக்காதே. நான் ஏறி போன எல்லா தேசங்களின் தேவர்களும் அந்த தேசங்களின் ஜனங்களை விடுவிக்கவில்லை, என் கைக்கு தப்புவிக்கவில்லை. யூதேயாவின் தேவன், இஸ்ரவேலின் தேவன்களை ரட்சிப்பார் என்று எண்ணுகிறாயோ என்று சனகரிப் தன்னுடைய பொற்சேவகர்களை கொண்டு, அந்த ரப்சாக்கே என்கிற அந்த தன்னுடைய ஸ்தானாபதியை கொண்டு எசேக்கியா அரசனுடைய யூதாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி பரிகாசம் செய்தார். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லுகிறார், யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய். இன்னும் வசனம் வேணுமா? வசனம் காட்டுறேன். ஏசாயா 57 அதிகாரம் 4 வசனம், 3, 4 ஆகிய வசனங்களை படித்து காண்பிக்கிறேன், விவரிக்க வரல. ஏசாயா 57 அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள். நாள் பார்க்கிறவளின் பிள்ளைகளே, நட்சத்திரம் நாள் கணிக்கிறவங்க, எல்லா ஊழியக்காரனும் அதை தான் செய்துட்டு இருக்கான். நாள் நட்சத்திரம் பார்த்துட்டு இருக்கான். மேடையில் மட்டும் முழங்குறான். நாள் நட்சத்திரம் பார்க்க கூடாது, சகுனம் பார்க்க கூடாது, எல்லாம் இவன் பார்த்துட்டு தான் செய்வான்.
ஏன்னா அவர் வீட்டில் ஜெபத்துக்கு போன உடனே சொல்றான், இந்த வீடு வாஸ்து சரியில்லை அப்படிங்கிறான். யாரு? ஊழியக்காரன். எந்த ஊழியக்காரன்? தீர்க்க தரிசனம் சொல்றான், பேய் விரட்டுறவன். ஒரு வீட்டுக்கு போனவன்னா வாஸ்து சாஸ்திரம் பார்க்கறான். இந்த வீட்டினுடைய வாசல் அந்த பக்கத்துல இருக்கு, அந்த திசைக்கு இருக்கணும். இந்த வீட்டில் இருக்கிற அந்த கிணறு இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். கிணறு வெட்ட ஸ்தானம் பார்க்கறான், வீடு வைக்க ஸ்தானம் பார்க்கறான். நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். அத்தனை ஊழியக்காரனும் அதை தான் செய்யறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதான் இங்க சொல்றார், நாள் பார்க்கிறவளின் பிள்ளைகளே, விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே. கடுமையான வார்த்தைகள். நான் சொல்லலைங்க, உங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் வேதாகமத்திலே கூறி அறிவித்திருக்கிறார். நீங்கள் இங்கே கிட்டி வாருங்கள், என் அருகே வாருங்கள். 4ஆம் வசனம், நீங்கள் யாரை பரிகாசம் பண்ணுகிறீர்கள்? யாருக்கு விரோதமாய் வாயை திறந்து நாக்கை நீட்டுகிறீர்கள்? நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ள சந்ததியாரும் அல்லவோ. வெளிப்படையாக சொல்லாமல் ரகசியமாக ஊடகமாக சொல்லுகிறார், நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் வேசிக்கும் விபச்சாரனுக்கும் பிறந்த சந்ததிகளும் கள்ள சந்ததியாரும் அல்லவா, அதாவது பிசாசின் மக்கள் அல்லவா என்று சொல்லுகிறார். புரியுதுங்களா? போதுமா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தேவர்களோட மோகாக்கினியில் காம இச்சைகளில் வந்து பள்ளத்தாக்குகளில் கண்மலை வெடிப்புகளில் கீழ் பிள்ளைகளை கொன்று போடுகிறவர்கள் என்று சொல்கிறார். இதெல்லாம் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள், நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் என்று முழங்கிக் கொண்டிருக்கிற கூட்டம், பரவச உணர்வுகளில் ஒப்பாரி வைத்து அழுகிற கூட்டம் செய்து கொண்டிருக்கிற ரகசியமா மறைவிடங்களில் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள். இல்லைன்னா நான் போய் சொல்றேன், இல்லைங்க, எனக்கு எத்தனையோ 1000 பேரை தெரியும் இப்படி பண்றவங்க. கோல் மூட்டுறது, அடுத்தவனை கெடுத்து இன்னொருத்தன் சொல்றது, ஊருக்கெல்லாம் பரப்பிடுவாங்க. அப்படி ஒரு காரியம் நடந்திருக்காது. கோல் மூட்டுறதுல 1ஆம் நம்பர் ஆட்கள் இந்த பரியாச ஆவிகளை கொண்டு, பரியாச உதடுகளின் ஆவிகளை கொண்டு அந்நிய பாஷை பேசுகிறவர்கள். அதுலேயும் ஒரு சிலர் 1% பேர் யோக்கியர்கள் உத்தமர்கள் இருக்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை, நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே அவர்கள் என்ன சொல்கிறார்? ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த ஜனங்களால் ஆளப்படுகிற, இந்த ஜனங்களை ஆளுகிற ஆவி குறுகி போன மூடர், முட்டாள் பக்திமான்களே, அந்நிய பாஷைகளோடும் பரியாச உதடுகளோடும் உணர்ச்சி வசப்பட்டு ஆவியிலே பொங்கி வழிகிறவர்களே, நீங்களும் உங்களால் நடத்தப்படுகிற ஜனங்களும் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். 15ஆம் வசனம், நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணியிருக்கிறோம். ஏன் என்ன சொல்றாங்க? நீ மரணத்தை காணாமல் ஜீவனை பெற வேண்டும் என்றால் நீ அந்நிய பாஷை பேச வேண்டும். முழுக்கு ஸ்நானம் எடுத்து அந்நிய பாஷை பேசி நீ ரட்சிக்கப்பட்டு வரங்களை, ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்டு நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படின்னா நீ மரணத்தை வெல்லலாம் என்றால் அந்நிய பாஷை பேசணுமா? முழுக்கு ஸ்நானம் எடுத்து அந்நிய பாஷை பேசினவன் தான் மரணத்தை வெல்ல முடியுமா? உங்களால ஒருத்தனை காட்ட முடியுமா? சவால் விட்டு கேட்கிறேன். முழுக்கு ஸ்நானம் எடுத்து அந்நிய பாஷை பேசி ரட்சிக்கப்பட்டு ஆவி அபிஷேகம் பெற்று ஆவியிலே நிரம்பி வழிந்து மறுபடி பிறந்து என்று கூவின ஒரு நபரை, ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ காட்ட முடியுமா? அவன் மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று, சரீரத்திலே மரிக்காமல் அவன் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டான். அப்பொழுது இல்ல, இந்த உபதேசம் வந்த காலம் சுமார் 125 ஆண்டுகள், சுமார் 125 ஆண்டுகள் தான் ஆகிறது. இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம், இந்த முழுக்கு ஸ்நானம், அந்நிய பாஷை, அடையாளத்தோடு ரட்சிப்பு, ஆவி அபிஷேகம், மறுபடி பிறப்பெல்லாம் வந்து 125 வருஷம் தான் ஆச்சு இல்லையா?
இந்த 125 வருஷத்துல இந்த அனுபவத்தை பெற்ற எவனாவது, இந்த அனுபவத்தை கொடுத்த எவனாவது ஒருவன், இதற்கு பொய் சாட்சி சொல்லுகிற, இதற்கு வக்காலத்து வாங்குகிற யாராயிலும் ஒருவர் சரீரத்தில் மரிக்காதவன் உண்டா? மறுபடி பிறந்தவன் மறிக்க கூடாது. மரணத்தை வென்றவன் தான் மறுபடி பிறக்க முடியும். யாராவது இருக்கிறானா? இல்ல, கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறீர்களே, மறுபடி பிறந்தவர்கள். நீ சாக மாட்ட? அப்ப யோசிக்க வேண்டாமா? நீ மறுபடி பிறக்கல, நீ ரட்சிக்கப்படல, நீ பரிசுத்தமாகல, பரிசுத்த ஆவியை பெறவில்லை, பரிசுத்தமாகிற அந்த அனுபவமே உனக்கு என்னன்னு தெரியல, நீ மறுபடி பிறக்கல, பொய் சொல்ற, பணம் சம்பாதிப்பதற்காக, நீ பரிசுத்தவானாக உலகத்தார் புகழுவதற்காக நீ வேஷம் போடுகிறாய், பொய் சாட்சி சொல்லுகிறாய், பொய்யிலேயே மூழ்கி கிடக்கிறாய் என்று உனக்கு புரியல? ஏன்? நீ இருட்டுக்குள் பிரவேசித்து விட்டாய். நீ உன்னை நீயே வஞ்சிக்கப்பட்டு விட்டாய், வஞ்சித்து விட்டாய். மனசாட்சியிலே சூடு. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், முழுக்கு ஸ்நானம் எடுத்ததால் நான் அந்நிய பாஷை பேசி ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்து விட்டேன், ஆவி அபிஷேகம் பெற்று விட்டேன், மறுபடி பிறந்து விட்டேன் என்று உன் மனசாட்சியிலே நீ செத்து விட்டாய். அதான் மனசாட்சியிலே சூடு. நீ இதுல இருந்து வெளியே வரணும்னா வேற வழியே கிடையாது. சத்தியமானவராகிய ஜீவனின் ஒளியாகிய கிறிஸ்து உனக்குள் வர வேண்டும். அவர் ஒருவரை தவிர உன்னை வேறு எவராலும் மீட்டு ரட்சிக்க முடியாது. நீதான் ஏற்றுக்கொள்ள மாட்டியே. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே உன் பாவங்களை கழுவும், உன் பாவங்களை மன்னிக்கும், உன் ஆத்துமாவை மீட்டு விடுதலையாக்கும். நீதான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாயே. சத்திய வசனத்திற்கு இடம் கொடுக்கவே மாட்டாயே. நீ பிசாசின் உபதேசத்தை அல்லவா நம்புகிறாய். அதான் என்ன உபதேசம்? மரணத்தோடு உடன்படிக்கையும். அந்நிய பாஷை பேசி மறுபடி பிறந்துட்டா மரணம் எங்களை நெருங்காது. புரியுதா? நீ அந்நிய பாஷையோடும் பரியாச உதடுகளின் ஆவிகளோடும், அதாவது பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிற சாத்தானுடைய சேனைகளின் ஆவிகள், பிசாசுகளின் ஆவிகளோடும், மரித்த மனிதர்களின் ஆவிகளோடும், தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் என்று பிதற்றிக் கொள்ளுகிற அரை பைத்தியங்களோடும் நீ என்ன செய்திருக்கிறாய்? அவர்களோடு செயல்படுகிற வழிதப்பி திரியப்படுகிற வேசித்தன ஆவிகளோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாய். மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். பாதாளம் அசுத்தாவிகள், வேசித்தனாவிகள், பொல்லாதாவிகள், விழுந்து போன தூதர்கள் நித்திய சங்கங்களால் கட்டப்பட்டு பாதாளத்தின் ஆழத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற பெருந்தீனிக்காரர்களின் ஆவிகள், பாவிகளின் ஆவிகளோடு நீ பாதாளத்தில் குடியிருக்கிற சாத்தானுடைய இருளின் ஆவிகளோடு, சாத்தானுடைய மக்களோடு, பிசாசின் மக்களின் ஆவிகளோடு நீ உடன்படிக்கை செய்திருக்கிறாய். அதான் சொல்றாரு. நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்க. தேவனுக்கு அது தெரியும். அதனால தான் ஏசாயாவை கொண்டு அங்கே கூறியிருக்கிறார். ஏன்னா இதெல்லாம் அவருடைய செயல் திட்டம், அவருடைய அநாதி தீர்மானம். அவர் திட்டம் பண்ணினவைகளை செய்து முடிப்பார். அதற்கு உங்களை கருவிகளாக மாற்றி இருக்கிறார். நீங்கள் அதற்கு பாத்திரவான்களாக மாறி இருக்கிறீர்கள். உங்களை விற்று போட்டிருக்கிறீர்கள். தேவன் இப்படி சம்பவிக்கும் என்று சொல்வதற்கு, அது சம்பவிப்பதற்கு நீங்கள் காரணிகளாக இருக்கிறீர்கள். ஏன் சத்தியத்தை தெளிவற்றவர்களாக இருக்கிறீர்கள்? ஞான அறிவு, இறைஞான அறிவு அற்றவர்களாக இருக்கிறீர்கள். இறைஞான அறிவாகிய ஒளி உங்களுக்குள் பிரவேசிக்கவில்லை. அறிவை உணர்த்துகிற வரம் உங்களுக்கு வரவில்லை. ஞானத்தை போதிக்கிற வரம் உங்களிடத்தில் இல்லை. ஒரு அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், குறி சொல்ற வரம், இந்த ரெண்டும் தான் இருக்கு. அந்நிய பாஷையும் குறி சொல்ற வரமும் ரெண்டும் தான் இருக்கு உங்களுக்கு. இது ஆவிக்குரிய வரங்களும் அல்ல. அந்நிய பாஷை வரும், நீங்க பேசுற அந்நிய பாஷை ஆவிக்குரிய வரங்களில் ஒன்றல்ல. ஏன்னா அந்நிய பாஷை வரம் பெற்றவனுக்கு வியாக்கியான வரம் பெறணும். நீ கேட்டு வாங்கணும். உன்னிட்ட ஆவிகளை பகுத்தறிகிற வரமும் இல்லை. நீ வஞ்சிக்கப்பட்டாய். உன்னை பின்பற்றுகிறவர்களையும் வஞ்சித்து நரக பாதாளத்துக்கு இழுத்துக் கொண்டிருக்கிறாய். ஏன்னா நீ பாதாளத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாயே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனம் திரும்புங்கள். சத்தியம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். உனக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேளு. தெரிஞ்சவங்களை எல்லாம் பைத்தியக்காரனாக்காத. வேத வசனத்தின் ஆழங்களை, அடியாளங்களை நீ ஊடுருவி பார்க்க வேண்டும். அதுக்கு உனக்கு அறிவை உணர்த்துகிற வர வேண்டும். அதற்கு உனக்கு ஞானத்தை போதிக்கிற வர வேண்டும்.
அதற்கு அடிப்படையாக சத்திய ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் உன்னை கற்பித்து நடத்துகிற பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகம் சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டதினால் சாத்தானை குறித்தும் சாத்தானுடைய சேனைகளை ஆவிகளை குறித்தும் அறிகிற அறிவும் ஜீவனின் அறிவாகிய ஒளி உனக்கு தேவை தான் இல்லையே. உன் ஜீவனாகிய கர்த்தர், உன்னில் ஜீவன் இருக்கிற ஜீவன் தேவனாகிய கர்த்தருடைய ஆவி என்றே உனக்கு தெரியவில்லையே. பின்னப்படி நீ ஜீவனோடு இருப்பதற்காக உனக்குள் இருக்கிற அந்த ஜீவ சுவாசம் தேவன் உன் நாசியிலே ஊதினது என்று உனக்கு புரியவில்லையே. அதனால் தானே நீ சாத்தானை பின்பற்றுகிறாய், துருபதேசங்களை பின்பற்றுகிறாய். அடிப்படை ஞானமே உனக்கு இல்லையே. பின் எப்படி நீ வேதத்தை கற்றுக்கொள்ளுவாய்? நீ 100 பட்டங்களை இறையியல் பட்டங்களை வைத்துக்கொள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. எல்லாம் பொய், எல்லாம் மாயை. ஒரு நாள் நீ அதை உணருவாய் என்பதை மறந்து விடாது. மறுபடி பிறந்தவனுக்கு வியாதி வரக்கூடாதுங்க. மறுபடி பிறந்தவனுக்கு நோயே வரக்கூடாது. ஏன்னா தேவபுத்திரனை போல, தேவகுமாரனை போல அவன் மறுபடி பிறந்து விட்டான். தேவன் அவனுக்குள் இருக்கிறார், அவன் தேவனுக்குள் இருக்கிறான். தேவபுத்திரனாக தேவகுமாரனாக மாறி இருக்கிறான். அவனுக்கு ஏது வியாதி? அவனுக்கு ஏது மரணம் வரக்கூடாது. நீ அதை புரிந்து கொள்ளவில்லை, பொய்யை நம்பி இருக்கிறாய். அதாவது நாங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும், வாதை என்ன வாதை? மரணவாதை, மரண ஆறு, மரண நதி, மரணவாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் அது எங்களை அணுகாது. அதனாலே நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி, பொய்யது அந்நிய பாஷை, பொய்யது அந்நிய பாஷை, பொய். இந்த உலகம், கிறிஸ்தவ உலகம் பேசிக் கொண்டிருக்கிற, பின்பற்றுகிற, கற்றுக் கொடுக்கிற அந்நிய பாஷை பொய். மரணவாதை வெள்ளமாய் புரண்டு வந்தாலும், பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் அது எங்களை அணுகாது. மரணம் எங்களை தொடாது. நாங்கள், ஏனெனில் நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி, பாதுகாப்பு பட்டணமாக்கி, நாங்கள் அடைக்கல பட்டணமாக்கி, எங்கள் ஒளிப்பிடமாக்கி, பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி, மாயையின் மறைவிடங்களில், மறைவிலே மாயை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மாயை என்றால் இருள். இல்லாத ஒன்று இருப்பது போல் வேடம் போடுகிறது, வேஷம் போடுகிறது. அதுதான் சாத்தான். இருளின் அதிபதியாகி சாத்தானின் சாயல் இருள். வெளிச்சத்தை, ஜீவனின் ஒளியாகிய கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்தில் அது விலகி போகும். அதற்கு உதாரணமாக, உன் வீட்டிலே ஒரு அறையை திறக்கின்ற போது அது விளக்கு வெளிச்சமின்றி இருண்டு இருளாக பயத்தை உண்டாக்குகிறது என்றால், இருட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது, அதனால பயப்படுவேன். வாசல் எது, கால் எது, குண்டது, அங்க மேஜை எங்க இருக்கு எதுவும் தெரியாது. வீட்டுக்குள்ள வேற யாராவது இருக்கிறாங்களா அதுவும் தெரியாது. அப்ப பயப்படுவேன். பயம் உனக்குள்ள சாதாரணமாக, சர்வசாதாரணமாக அந்த பயம் உன்னை ஆட்கொள்ளும். அந்த இருள் தான் பிசாசு. நீ அந்த அறைக்குள்ள போய் சுவிட்ச போட்டேன்னா பல்ப் எரியும், லைட் எரியும், அந்த இருள் காணப்படாமல் போகும். இதுதான் மாயை. அது வரைக்கும் வெளிச்சம் அங்கே பிரவேசிக்கிற வரை அந்த இருள் உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்தது. அந்த பயம், அந்த இருள், இருளாகிய பிசாசு விலகி போக வேண்டும் என்றால் வெளிச்சம் வேண்டும். அதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். உன் வீட்டிற்குள் இருக்கிற ஒரு அறை திறக்கப்படாமலே மூடப்பட்டிருக்கும் போது அது இருட்டிலே திறந்தால் அது இருட்டாகத்தான், இருளாகத்தான் இருக்கும். அது உனக்கு பயத்தை கொண்டு வரும். ஆனா சுவிட்ச போட்டு ஒரு லைட் வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு, லைட் எரிஞ்சு வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருள் எங்க போச்சுன்னே தெரியாது. அதுபோலத்தான் உன் மரண இருள், உன்னை ஆட்கொண்டிருக்கிற அந்த மரண பயம். நீ அந்நிய பாஷை பேசி, முழுக்கு ஸ்நானம் எடுத்து அந்நிய பாஷை பேசி ரட்சிக்கப்பட்டு மறுபடி பிறந்துட்ட. ஆனா உனக்கு மரண பயம் இன்னும் போகல. மரண பயம் ஜீவகால பரியந்தம் நீ மரண பயத்தினாலே உழண்டு கொண்டிருக்கிறாய், பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாய். இல்லைன்னு சொல்லு. காணிக்கைக்காக மேடையில நின்று முழக்கம் போடுறதில்ல. உன் வாழ்க்கையில் அது அனுபவமாக வேண்டும். மறுபடி பிறப்பு, மரண பயம் வரக்கூடாது. வியாதியை கண்டு நடுங்கக்கூடாது, நோயை கண்டு நடுங்கக்கூடாது, பிசாசை கண்டு நடுங்கக்கூடாது, சக மனிதனை கண்டு பயந்து நடுங்கக்கூடாது.
இதெல்லாம் உனக்கு இருக்குது. உனக்கு எதிரா நீ ஊழியம் செய்யறது அவனுக்கு பிடிக்கலங்கிற. அவன் உன சபையில ஒரு கல்லெடுத்து தெரிஞ்சா உன்னை கெட்ட வார்த்தை பேசினா நீ உனக்கு அந்த பயம் வருது. சபையாக கூடி எதிர்க்கிறீர்கள், சபையாக கூடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க, சபையாக கூடி நடு ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் பண்றீங்க. ஏன் பயம் இல்லையா அவனுக்கு? உன்னிடத்தில் தேவனுடைய ஆவி இருக்கிறார் என்றால், நீ கிறிஸ்தவ விசுவாசி என்றால், நீ இருக்கிற இடத்திலே முழங்காலில் என்று தேவ சமூகத்திலே நீ மன்றாட இருக்க வேண்டுமே. நீ ஏன்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற? நீ ஏன் கோர்ட்டுக்கு போற? நீ அரசியல் கட்சிகளை உனக்கு துணைக்க அழைத்துக் கொண்டு நீ ஏன் நடு ரோட்ல போராட்டம் பண்ற? நீ கிறிஸ்தவனா? பக்தி வேடக்காரர்களே, நீங்கள் ரட்சிக்கப்படவும் இல்லை. கிறிஸ்துவை குறித்த ஞானமோ அறிவோ புத்தியோ, சத்திய ஆவியானவரை குறித்த ஞானமோ அறிவோ புத்தியோ உங்களுக்கு இல்லையே. நாங்கள் எல்லாம் இச்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான், வேற ஒண்ணுக்கு இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், அதனால தான் உங்களுக்கு மரண பயம் இன்னும் உங்களை விட்டு விலகவில்லை. மரண ஜீவகாலமெல்லாம் காலபரியந்தம் மரண பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பிசாசை குறித்த பயம். அதனால்தான் கூட்டமா பெருங்கூட்டமாக கூடி பிசாசே உன்னை கட்டுகிறேன், உன்னை எரிக்கிறேன் என்றெல்லாம் நடிக்கிறீங்க. பிசாசை கட்டவும் முடியாது, எரிக்கவும் முடியாது. தண்ணீரை உன் கைப்பிடிக்குள்ள அமுக்க முடியுமா? அடக்க முடியுமா? முடியாது. நீ ஒரு வேளை காட்டலாம், தண்ணியை கையில விட்டு கையை மடக்கி காட்டலாம், நான் தண்ணியை பிடிச்சிட்டேன்னு. நீ திறந்து பார்க்கும்போது உன் கையில ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. இருளை உன் கைக்குள் அடக்க முடியுமா? இல்ல ஒளியை உன் கைக்குள் அடக்க முடியுமா? முடியாது. நீ இருளையும் கைக்குள் அடக்க முடியாது, ஒளியையும் கைக்குள் அடக்க முடியாது, தண்ணீரையும் கைக்குள் அடக்க முடியாது, காற்றையும் கைக்குள் அடக்க முடியாது. பின்ன எப்படி நீ சாத்தானை கட்டுவ? பின்ன எப்படி நீ சாத்தானை எரிப்பாய்? நடிக்கிறாய், நடிப்பு நாடகம் போடுகிறாய். நீ மரண பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்து ஒப்பாரி வைக்கிறாய், பாடுபடுகிறாய், அல்லேலியா சோத்திரம் சொல்லுகிறாய். பரவச உணர்ச்சிகளிலே பொங்கி, பரவச அனுபவங்களிலே நிறைந்து ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் துள்ளுற. வாயில வந்ததையெல்லாம் அந்நிய பாஷைன்னு பேசுற, பச்சை பச்சையா கெட்ட வார்த்தை பேசுற. உன்னை பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்கிறாய், மறுபடி பிறந்து விட்ட பரிசுத்தவான் என்று சொல்லுகிறாய். மகா பொய்யர்களே, பொய்யின் பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள். நீங்கள் அடைக்கலம் மரணவாதைக்கு, மரண பயத்தினால் நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தமும் செய்து கொண்டு மரணமங்களை அணுகாது. மரணவாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் அது எங்களை தொடாது, அது எங்களை அணுகாது என்று சொல்கிறீர்கள். ஏன் நீங்க தான் உடன்படிக்கை போட்டிருக்கீங்களே? எந்த பயலாவதி சாகாதவன் இருக்கிறான் காட்டுங்க. அவனுடைய ஆயுள் காலம், மானிடனாக மனுஷனாக வாழுகின்ற ஆயுள் காலம் முடிகிற வரை எவனாவது சாகாம இருந்திருக்கானா? இல்ல அப்படின்னு நான் 125 வயசுக்கு மேல உயிரோட இருக்கிறவன் எவனையாவது உங்களால காட்ட முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு யார் யாரை ரட்சிக்கணும், யார் யார நரகத்துக்கு தள்ளணும், யார் யாரை பரலோகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆலோசனை சொல்ற ஒரு ஓநாய், 20ஆம் நூற்றாண்டின் உலக மகா தீர்க்கதரிசி, அவனே புழுத்து தான் செத்தான். ஞாபகம் இல்லை உங்களுக்கு? அந்த பிரேதத்தை வச்சு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் காணிக்கப்படுச்சான் மகன். நீங்க அப்படியும் திருந்தலையே, அப்படியும் திருந்தலையே. உலக மகா பரிசுத்தவான்கள், உலக மகா தேவ மனுஷர்கள் எல்லாம் வியாதி வந்து மருத்துவமனையில போய், பெரிய உலக பிரசித்தி பெற்ற மருத்துவமனைகள்ல போய் படுக்கிறான். மறுபடி பிறந்தவனுக்கெல்லாம் நோயே, வியாதிகளே வரக்கூடாது, வியாதிகளோ வேதனைகளோ துன்பங்களோ வரக்கூடாது. ஏனெனில் அவர்கள் மரணத்தை வென்றவர்கள் ஆயிற்று. மாம்ச சரீரத்தில் உயிரோடு இருக்கும் வரை தானே வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் மனிதனுடைய சரீரத்தை தீண்டுவதற்கு, உபத்திரவப்படுத்துவதற்கு அதிகாரம் பிசாசுக்கும். மரணத்தை வென்று மறுபடி பிறந்தவன பிசாசும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்யா உங்களுக்கு எல்லாம் வியாதி வருது? ஏன் நீங்க பிசாசுகளை உபத்திரவங்கள், பிசாசின் உபத்திரம், பிசாசு உங்களை ஆட்டி படைக்க முடியாது. நீதான் மறுபடி பிறந்தவன் ஆகிட்டு.
நீ அந்நிய பாஷையோடு உடன்படிக்கை செய்து கொண்டவனாயிற்றே. நீதான் பாதாளத்தோடும் பொய்களோடும் உடன்படிக்கை செய்து கொண்டவனாயிற்றே. உனக்கு ஏன் வியாதி வருது? உனக்கு ஏன் நோய் வருகிறது? உனக்கு ஏன் மனக்காயம் வருகிறது? உனக்கு ஏன் துன்பம் வருகிறது? உனக்கு ஏன் உபத்திரவம், பிசாசுகளின் உபத்திரவம் வருகிறது? யோசிக்க மாட்டியா? உனக்கு ஏன், உங்களுக்கு ஏன் மரணம் வருகிறது? அடுக்கடுக்க செத்துக்கிட்டு இருக்கானே, மறுபடி பிறந்தவன் எல்லாம், அந்நிய பாஷை பேசுறவன் எல்லாம். புரியல? யோசிங்கப்பா. தேவன் தந்த ஞான, இறைஞான அறிவின் ஆவி உனக்குள் இருக்கிறதே, அதான் உன்னுடைய ஜீவ சுவாசம், உன்னிடத்தில் இருக்கிற ஜீவன். அதை ஏன் மழுங்கடித்திருக்கிறாய்? அதை ஏன் இருளின் பிசாசின் கைகளிலே ஒப்படைத்தாய்? அது ஏன் இருண்டு கிடக்கிறது உன் மனசாட்சி? ஏன் சிந்திக்க தவறிவிட்டாய்? பொய்களை நம்புகிறாய், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய், மனசாட்சியிலே செத்து போயிருக்கிறாய். மனம் திரும்பு, உயிர் பெற வேண்டும். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர், 16ஆம் வசனம், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். என்ன கல்? அதான் நித்திய கண்மலையாகிய கிறிஸ்து. உனக்காக கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனாக பிறந்து, மனிதனாக வாழ்ந்து, 33.5 வயதில் சிலுவையிலே ரத்தம் சிந்தி, பாவ சாபங்களின் சின்னமாகிய சிலுவை மரத்திலே, சாபத்தின் சின்னமாகிய, பாவத்தின் சின்னமாகிய சிலுவையிலே அறையப்பட்டு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கிக் கொண்டிருந்து ரத்தம் சிந்தி மரித்தாரே இயேசு கிறிஸ்து, அவர்தான் இந்த நித்திய கண்மலை. நித்திய கண்மலையாகிய கிறிஸ்து. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். எங்க வைக்கிறாரு? சீயோனில் வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும், அதாவது அது விசுவாசத்திலே சோதிக்கப்பட்டது. அது தேவனாக இருந்தாலும் மனிதனாக நிற்கிற போது அவருக்கு வேதனைகளும், மாம்ச சரீரத்திலே உயிரோடு இருக்கிற போது அவரே தேவனாக இருந்தாலும், படைப்பின் தேவனாக, ரட்சிப்பின் தேவனாக, மீட்பராக, ஆவியானவராக இருந்தாலும் மாம்ச சரீரத்தில் நிற்கிற போது அவருக்கு வேதனைகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, மரணம் உண்டு, காயங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, துன்பங்கள் உண்டு என்பதை அதை உணர்த்தி காட்டுவதற்காக அவர் அங்கே 33.5 வயது மனிதனாக, முழு மனிதனாக சிலுவையிலே தொங்கி, தேவகுமாரனாகிய கிறிஸ்து அவரோடு இருந்தபடியினால் கிறிஸ்து இயேசுவாக, இயேசு என்னும் கிறிஸ்துவானவர், தேவகுமாரனாகிய ஆவியானவரும் தேவகுமாரனுமாயிருந்த கிறிஸ்துவோடு சிலுவையிலே ஒன்றாக நின்று தொங்கி ரத்தம் சிந்தினார். தேவனும் அந்த அனுபவத்தை, கிறிஸ்துவாகிய தேவகுமாரனும் கிறிஸ்துவாகிய பரிசுத்தாவியானவரும் உனக்காக இயேசுவோடு கூட சிலுவையிலே ரத்தம் சிந்தினார்களே, அதான் பரீட்சிக்கப்பட்ட கல்லும் விலையேற பெற்றதும். பூமியில் உள்ள எந்த டைமண்ட்ஸை விட அது விலையேற பெற்றது, விலை மதிப்பில்லாதது, விலை மதிக்க முடியாதது. உன் ஆத்மா எப்படி விலை மதிக்க முடியாததோ அதுபோல அதை மீட்டுக் கொள்ளுகிற, அதை ரட்சிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் விலை மதிப்பிட முடியாதவர், விலையேற பெற்றது, திட அஸ்திவாரம் உள்ளது. அது கண்மலை, மணலின் மேல், அந்நிய பாஷைகளின் மேல் கட்டப்பட்ட வீடு அல்ல உன் விசுவாசம். உன் விசுவாசம் அந்நிய பாஷைகளின் மேலும் முழுக்கு ஸ்நானத்தின் மேலும் கட்டப்பட்டது, துருபதேசத்தின் மேல். பொய்யின் அடைக்கலம், மாயையின் அளவுக்கு பிசாசினுடைய துருபதேசங்களின் மேல் உடன்படிக்கையாக கட்டப்பட்ட விசுவாசம் உன்னுடையது. மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. ஆனால் நீ மணலின் மேல், அற்புதங்களின் மேல், அதிசயங்களின் மேல், அந்நிய பாஷைகளின் மேல், முழுக்கு ஸ்நானத்தின் மேல் உன் விசுவாசத்தை கட்டினாய். நீ நித்திய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலோ, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மேலோ, மரித்து பின் மீண்டும் உயிரோடு எழுந்த நித்திய ஜீவனாகிய கிறிஸ்துவின் மேலோ உன் விசுவாசத்தை கட்டவில்லை. நீ அந்நிய பாஷைகளின் மேல் கட்டினாய் உன் விசுவாசத்தை, அதை முழுக்கு ஸ்நானத்தின் மூலமாய் உறுதிப்படுத்தினாய். இதுதான் பொய்யின் அடைக்கலம், இதுதான் மாயையின் நிழலுக்கு, இதுதான் மரணத்தோடு நீ செய்து கொண்ட ஒப்பந்தம்.
புரியுதா? என்னன்னு புரியுதா? ஏன்னா புரியாது, உங்களுக்கு கேட்க சகிக்காது, காதுகள் அடைத்துக் கொள்ளும். விரியன் பாம்பு குட்டிகள் அல்லவா, வலு சர்ப்பத்தின் சந்ததிகள் அல்லவா. அதான் யோவான் ஸ்நாபகனும் பரிசுத்த இயேசு கிறிஸ்துவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் அழைத்தார்கள். ஏசாயா அழைச்சது உங்களுக்கு தெரியாது இல்லையா? விரியன் பாம்பு குட்டிகளே. யோவான் ஸ்நாபகன் அழைத்தான், சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார், சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? செவிட்டு நாய்கள். விரியன் பாம்புகளுக்கு காது கிடையாது. விரியன் பாம்பு குட்டிகளாய் இருக்கிறீர்கள் கிறிஸ்தவர்கள், சர்ப்பங்களாய் இருக்கிறீர்கள், நச்சு பாம்புகளாய் இருக்கிறீர்கள், கொடிய விஷம் நிறைந்த கொடூரர்களாய் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் வலு சர்ப்பமாகிய சாத்தானுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள். அவனுடைய துருபதேசத்தின் பேரிலே உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள் தானே? உங்கள் தாய் அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டாள். சத்தியமான ஜீவ தன்னை உண்டாக்கின கர்த்தருடைய கட்டளையை மீறி துருபதேசக்காரனாகிய பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாகிய சாத்தானோடு உடன்பாடு செய்து கொண்டாள். தாயை போல் பிள்ளை என்று சொல்லுவார்கள். புரியுதா? இதுக்கு மேல எல்லாம் விவரிக்க முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொன்னான், விரியன் பாம்புகளை குறித்து. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வரையிலும் படிக்கிறேன், கேளுங்கள். ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் நாம் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கைகள் இரத்தத்தாலும், அதாவது இரத்த பழிகளாலும், உங்கள் விரல்கள் அக்கிரமங்களாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி, நீங்கள் பேசுவதும் பொய், கேட்பதும் பொய், சொல்லுவதும் பொய். உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை போதிக்கவில்லை, நியாயக்கேடுகளை, துருபதேசங்களை, பொய்களை போதித்துக் கொண்டிருக்கிறது. 4ஆம் வசனம், நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி, மாயையை, இருளையும் அதன் அதிபதியாகிய பிசாசையும் நம்பி. மாயை காணப்படாத ஒன்று, காணப்படாத ஒன்று, மாயை இல்லாத ஒன்று இருப்பது போல வேஷம் போடுகிறது. பிசாசு அழிக்கப்பட்டது, தலை நசுக்கப்பட்டவன், அவன் வேஷம் போடுகிறான் மாயை இருள். மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், பொய்களை பேசுகிறார். அபத்தமானதுன்னா பொய்கள், துருபதேசங்கள், அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். தீமையை கர்ப்பம் தரித்துன்னா உன் இதயத்திலே நீ இரவிலே பகலிலே, இரவும் பகலும் தீமையை, எப்படி ஜனங்களை ஏமாற்றலாம், எப்படி ஜனங்களை வஞ்சிக்கலாம், எப்படி பிறர் பொருளை அபகரிக்கலாம் என்று திட்டம் போடுகிறாய். சிந்தனை, உன் மனதின் எண்ணங்கள், தீய எண்ணங்களை கர்ப்பம் தரித்து பகலிலே அதை பெறுகிறீர்கள், அக்கிரமத்தை பெறுகிறார்கள். 5ஆம் வசனம், கட்டுவிரியனின் முட்டைகளை அடைகாத்து. கட்டுவிரியன், புரியுதா? விரியன் பாம்பு. கட்டுவிரியனின் முட்டைகளை அடைகாத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். ஏன்? நீங்க சிந்தித்து உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே நீங்க உங்கள் தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகளை, ஒருவனை கவிழ்ப்பதற்கு, ஒரு ஆத்மாவை கெடுப்பதற்கு, ஒருவனுடைய சொத்தை அபகரிப்பதற்கு, காணிக்கை அதிகமாக வசூலிப்பதற்கு என்னென்ன வழி என்று தீய யோசனைகளை, தீமைகளை யோசித்து அதை சிலந்தியின் சிலந்தி பிச்சி வலையை நெய்வது போல, கட்டுவிரியன் பாம்பு, நச்சுப்பாம்பு தன்னுடைய முட்டைகளை அடைகாப்பது போல, நீங்கள் அந்த தீமையை, தீங்கு விளைவிக்கிற, பிறருக்கு தீங்கு விளைவிக்கிற, பிறருக்கு மரணத்தை கொண்டு வருகிற, பிறருக்கு அழிவை கொண்டு வருகிற தீமைகளை யோசித்து அவைகளை அடைகாத்து
மேடையிலே வந்து ஜனங்களை ஏமாற்றி ஜனங்களுடைய ஆத்துமாக்களை வேட்டையாடி மரணத்திற்குள் கட்டுகிறீர்கள், பாதாளத்திற்கு இரையாக்குகிறீர்கள். அவைகளில் கட்டுவிரியனின் முட்டைகளை அடைகாத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். உங்கள் துர்போதனைகளை ஏற்று கைக்கொண்டு அதன்படி நடக்கிறவன், அதை பின்பற்றுகிறவன், அதை கைக்கொண்டு வாழுகிறவன் சாவான், நித்திய மரணத்திற்கு பாத்திரவனாக இருப்பான். அவைகள் நெருக்கப்பட்டதேயானால் விரியன் புறப்படும். ஏன்னா இந்த துர்பதேசம், பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறவனுடைய துர்பதேசங்களை பின்பற்றி அதை கை கொண்டு அதை உன் இருதயத்திலே இருத்தி கொண்டு நான் பரிசுத்தவான், நான் மறுபடி பிறந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருப்பாயானால் இது உன்னிடத்திலிருந்து வெளிவருகிற அந்த துர்பதேசமும் மற்றவர்களை கொல்லும். அது விரியன் பாம்பின் விஷமாக இருக்கும், நச்சு பாம்பின் விஷமாக இருக்கும். நீங்கள் நச்சு பற்கள் பிடுங்கப்படாத, நச்சு நீர் சுரப்பிகள் பிடுங்கப்படாத, நச்சு பைகள் பிடுங்கப்படாத, வெறும் தோல், வெளித்தோலை மட்டும் உரித்து கொண்டு வெள்ளாடைகளை கட்டிக்கொண்ட விஷப்பாம்புகள், நச்சு பாம்புகள். அதை புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே. பொய்யின் அடைக்கலம், மாயையின் மறைவிடம், அதோ அவைகளோடு செய்து கொண்ட உடன்படிக்கை என்னவென்று புரிகிறதா? அந்நிய பாஷைகளோ, துருபதேசங்களோ, பொய்களோ, முழுக்கு ஸ்நானங்களோ உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது, ஒரு நாளும் போவதில்லை. நீங்கள் சொல்லுகிற, நீங்கள் நம்புகிற, நீங்கள் சாட்சி சொல்லுகிற மறுபடி பிறப்புகள் உங்களை மரணத்துக்குள்ளே இழுத்துக் கொண்டிருக்கிறது. வரிசை கிரமமாக அந்நிய பாஷை பேசுகிறவர்களும், முழுக்கு ஸ்நானம் எடுத்தவர்களும், அந்நிய பாஷை பேசுகிறவர்களும், பேய் விரட்டுகிறவர்களும், பிசாசு துரத்துகிறவர்களும், குறி சொல்லுகிறவர்களும், மறுபடி பிறந்தவர்களும் சத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரேத குழிகளிலே காணப்படுகிறார்கள், பிரேத குழிகளிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். மரணம் உங்களை ஒழுங்கி போடும். அது சொல்லுகிறார் ஏசாயா 28ஆம் அதிகாரம். எல்லா வசனத்தையும் விரிக்கல, நான் விட்டுறேன், கடைசிக்கு வரேன். 19ஆம் வசனம், 18ஆம் வசனம். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி வீணாகி போய். என்ன சொல்லுது? வசனம் இருக்குங்க, வசனத்தை படிக்கிறேன். ஏசாயா 28:18. நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். ஏன்? ரெண்டு போய். பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தமும், அதாவது நரகத்தோடு செய்த ஒப்பந்தமும், ஆங்கில வேதாகமம் ஹெல் என்று சொல்லுகிறது. நரகத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தமும், மரணத்தோடு செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி வீணாய் போய், நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போய், மரணவாதை பெருவெள்ளமாய் புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். எப்படி? சுனாமி பேரழிவு. நினைவில் கொள்ளுங்கள், சமுத்திரத்தின் பெருவெள்ளங்களை இறைத்து தேவன் பூமியின் மேல் பேரழிவாக ஊற்றின போது லட்சக்கணக்கான பேர் செத்தார்கள். ஒரு நாடல்ல, பல நாடுகளிலே. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்க, துபாயில சில மாதங்களுக்கு முன்பு பெருவெள்ளம். பணக்கார நாடு. கடந்த மாதத்திலே அல்லது இந்த ஜனவரி மாதத்திலே, புத்தாண்டிலே, சவுதி அரேபியா முழுவதும் பெருவெள்ளம். மக்கா, மதீனா முதலானவைகள் மூழ்கி போயின. லட்சக்கணக்கான கார்கள் பெருவெள்ளம் அடித்துக் கொண்டு போனது. ஆனா மரணம் கொஞ்சம். மரணவாதை வருகிற போது, பெருவெள்ளமாய் புரண்டு வருகிற போது, வேதம் சொல்லல. 2 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த மரணவாதை பெருவெள்ளமாய் பூமியும் சமுத்திரமும், பூமி வெட்டாந்தரையும், வானமும் பூமியும் சமுத்திரமும் வெட்டாந்தரையும் குலுக்கப்படுகிற போது புறப்படுகிற பெருவெள்ளம் மகா சங்காரம். மரணவாதையாய் புரண்டு வருகிற பெருவெள்ளமும் சங்காரமும் 80 லட்சம் பேரை ஒரே நாளிலே காவு வாங்கிவிடும். அன்னைக்கு உங்களுடைய அன்றோடு, எங்க வசனம் சொல்லுது,
நீங்கள் அதாவது வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். 19ஆம் வசனம். அது புரண்டு வந்த மாத்திரத்தில், மரணவாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்த மாத்திரத்தில் அது உங்களை அடித்துக் கொண்டு போகும். நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும். அதை பற்றி பிறக்கும் செய்தியை கேட்பதும் சஞ்சலத்தை உண்டாக்கும். ஒரு முதல் நாளிலே 80 லட்சம் பேர் சாவார்கள். மரணவாதை பெருவெள்ளமாய் கடந்து வரும்போது கல் மழை அதை அழித்துவிடும். பெருவெள்ளம், வானமும் பூமியும் குலுங்கி பெருவெள்ளம் புறப்பட்டு கடல் நீரும் மழை வெள்ளமும் காட்டாற்று வெள்ளமாய் புரண்டு ஓடுகின்ற போது, நீங்கள் உங்கள் காலத்திலே நடந்த நிகழ்வு சுனாமி பேரழிவு. 2004ஆம் ஆண்டிலே 20 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். 21வது ஆண்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனம் திரும்புங்கள். 21 ஆண்டுகளை முடித்திருக்கிறோம். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24, 25 ஆகிய தேதிகளிலே கிறிஸ்து பிறப்பு உலக மகா பண்டிகை நாளுக்கு முன்னும் பின்னும் அது ஆரம்பிக்கிற போது அந்த உலக மகா பேரழிவு எனும் சுனாமி பேரழிவு ஏற்பட்டது. அதை போல 100 மடங்கு பேரழிவாக இருக்கும். நினைத்துக் கொள்ளுங்கள். இங்கு வேதம் சொல்லுகிறது, நான் ஒரு நாளிலே தான் 80 லட்சம் பேர் சாகடிக்கப்படுவார்கள், மரணவாதை அவர்களை இழுத்து செல்லும் என்று சொன்னேன். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்துக் கொண்டு போகும். அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும். நாள்தோறும் வரும். எத்தனை நாள் என்று சொல்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்படி இருக்கும் நினைவில் கொள்ளுங்கள். பொய்யின் அடைக்கலத்தை விட்டு, அந்நிய பாஷை முழுக்கு ஸ்நானம் என்கிற இந்த பொய்யின் உபதேசத்தை விட்டு, பொய்யின் அடைக்கலத்தை விட்டு விலகி மாய பிசாசினுடைய மறைவை விட்டு, உங்கள் பாதுகாப்பாளனாக இருக்கிற பிசாசின் துருபதேசங்களாகிய அந்த மாயையின் மறைவை விட்டு வெளியே வாருங்கள். ஜீவனின் ஒளியாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கல்வாரி சிலுவையிலே பரீட்சிக்கப்பட்ட கல்லும் மூளைக்கு தலைக்கல்லும் விலையேறப்பட்ட கல்லுமாயிருக்கிற அந்த மரித்துயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து, நித்திய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பக்தி வைராக்கியத்தோடு அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்திலே உடன்படிக்கையோடு, அந்த புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் அவர் சிலுவையில் சிந்தின உங்கள் ஆத்தும மீட்புக்காய், பாவ மன்னிப்புக்காய் சிந்தின இரத்தத்தோடும் கைகோர்த்துக் கொள்ளுங்கள். உடன்படிக்கையோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுங்கள். அதிலே ஊன்ற கட்டுங்கள் உங்கள் விசுவாசத்தை. இந்த ஒரு மெய் விசுவாசம் மட்டுமே உங்களை மரணத்திற்கும் அழிவிற்கும் பாதாளத்திற்கும் தப்புவிக்கும். நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களை கூட்டி சேர்க்கும். மற்றபடி நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்நிய பாஷை எனும் துருபதேசத்தின் பொய்களுக்கு, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் பேசுகிற இந்த பிசாசின் ஆவிகளின், பிசாசின் பொய்யின் மக்களுடைய ஆவிகளோடும், இந்த உலகத்தின் அருவருப்பும் அசுத்தமும் வேசித்தனமும் நிறைந்த வழிதப்பி திரியப்படுகிற வேசித்தன ஆவிகளோடும், அந்நிய பாஷைகளோடும், துருபதேசங்களோடும் நீங்கள் வைத்திருக்கிற இந்த உடன்படிக்கையின் நம்பிக்கையை விட்டு வெளியே வாருங்கள். அதை விட்டு நீங்கள் வெளியேறவில்லை என்றால் அது உங்களை நாசம் பண்ணும், அது உங்களை அழித்து போடும். வாதை பெருவெள்ளமாய், மரணவாதை பெருவெள்ளமாய் புரண்டு வரும்போது அதன் கீழ் அழிக்கப்படுவீர்கள், வாரிக்கொள்ளப்படுவீர்கள் என்பதை சொல்லி உங்கள் ஆத்மா மீட்பின் ரட்சிப்பையும், உங்கள் ஆத்மா, உங்கள் ஆவியாத்மா சரீரம் பாவ மன்னிப்பையும் பாவ கழுவாயையும் பெரும்படியாய் பாவ பரிகார பலியாக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று மட்டுமே உங்களை மீட்டு ரட்சிக்கும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மன விருப்பம் உள்ளவர்கள், காதுள்ளவர்கள் கேளுங்கள், மனம் இருக்கிறவர்கள் சிந்தியுங்கள், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அது உங்களுக்கு பலன் கொடுக்கும், அது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். வேதத்திற்கும் வேத வசன சத்தியங்களுக்கும் தேவனிடத்திற்கும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட போகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினிடத்திற்கும் திரும்பி வாருங்கள். ஆமென். அல்லேலூயா.